ஒரு பிறவி கோழைய தலைவனை ஏத்துக்கிறதுக்கெல்லாம் அசாத்தியமான முட்டாள்தனம் வேணும்டா. இந்த சல்லி எப்படிப்பட்ட சல்லின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. காங்கிரஸ் கட்சி இனப்படுகொலைனால தமிழ்நாட்டில் செல்வாக்கு இழந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் போது அங்க போய் நின்னா உடனே அந்த செல்வாக்கை மீட்டுக்கிறதுக்காக இவனுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்கன்னு போய் ராகுல் காந்தி காலில் விழுந்ததுதான் இந்த சல்லி. அதே மாதிரி தனது படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும் போது கட்சி கொள்கை எதுவும் கிடையாது, போய் ஜெயலலிதாட்ட கை கட்டும், அதே மாதிரி மோடிகிட்ட கை கட்டும், ஸ்டாலின்ட்ட பல்லு இழிக்கும், ரஜினிகாந்த் காலில் விழும். இந்த மாதிரி எவன் காலையும் விழுறதுக்கு தயாரான ஒரு மானங்கிட்ட தலைவன் தான் இந்த விஜய். இந்த சல்லியை ஏத்துக்கிறதுக்கு தலைவனா ஏத்துக்கிறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் சுத்தி வருது. அந்த முட்டாள் கூட்டம் எப்படின்னா, எங்கேயாவது எலும்பு துண்டு கிடைக்காதா, ஸ்டாலின் எலும்பு துண்டு கிடைக்காதா, இல்ல அதிமுக எலும்பு துண்டு கிடைக்காதா, அங்க போயின்னு ஒரு எம்எல்ஏ ஆயிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு 20-30 பேர் அவனை சுத்தி வர்றாங்களே தவிர, மொத்தமா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் சேர்த்து 26க்கு அப்புறம் சுத்தி நிக்கி அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு மூஞ்சில சலப்புன்னு அடிக்க போறான். பாத்துக்கிட்டே இருங்க.